ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழச்செடி வளர்க்கறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிட்டேங்க. பலாப்பழம் சாப்பிட்ணுன்னா கஷ்டப்பட்டு தானங்க ஆகணும். நம்ம கார்டனில் முக்கனிகள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. மாமரமும் வாழை மரமும் இருக்குது, பலாமரம் மட்டும்தான் இல்லைங்க. அதனால் பலாப்பழம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு 5 விதைகளை போட்டாங்க. 2 செடி தான் வந்துச்சுங்க. இப்போவும் வளர்ந்து என் ஹைட்டுக்கே வந்துச்சு. பலாப்பழைகள் விதைகள் மூலமும் செடிகளை உருவாக்கலாம். இந்த 2 பலாச்செடியும் நான் மேரேஜுக்கு போகும்போது எனக்கு கிஃப்டாக கிடச்சிதுங்க. இந்த செடியை பார்த்ததும் எனக்கு ஒரே சந்தோஷங்க. பலாமரம் நல்லா வளரணுன்னா கூழாங்கற்கள் போடணுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால் கூழாங்கற்கள் போட்டாச்சு. பழம் டேஸ்ட்டாக இருக்குன்னு வேற சொன்னாங்க. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. செடி கூழாங்கற்களை சாப்பிட்ணும் வேற சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியலைங்க. உங்களுக்கும் அப்படி தானேங்க? ஃபஸ்ட்டு போட்ட கூழாங்கற்கள் எல்லாமே சாப்பிட்டுச்சுங்க. பலாமரம் வளர்ப்பது ஈஸிங்க. எல்லோருடைய வீட்லேயும் வளர்க்கலாம். நீங்களும் இப்படி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள்.